இன்று பதவியேற்ற 23 அமைச்சர்களுக்கு கவர்னர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வமாக துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் நிதித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு வருவாய்த்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர் மரிய வில்சனுக்கு நிதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள் விவரம்: விஜய் பொது நிர்வாகம், IAS, IPS, IFS அதிகாரிகள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், போலீஸ், உள்துறை, சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம், சிறப்பு நடவடிக்கைகள், வறுமை ஒழிப்பு மற்றும் கிராமப்புற கடன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற குடிநீர் விநியோகம். ஆனந்த் கிராமப்புற வளர்ச்சி, பஞ்சாயத்துகள் மற்றும் பஞ்சாயத்து யூனியன்கள், நீர்ப்பாசனம். நிர்மல்குமார் மின்சாரம், சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு. செங்கோட்டையன் வருவாய்த்துறை. ஸ்ரீநாத் மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலத்துறை. கமலி கால்நடை பராமரிப்புத்துறை. விஜயலட்சுமி பால்வளத்துறை. ரஞ்சித்குமார் வனத்துறை. வினோத் விவசாயத்துறை. ராஜீவ் சுற்றுச்சூழல் துறை. ராஜ்குமார் வீட்டு வசதி, நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை. காந்திராஜ் கூட்டுறவுத்துறை. மதன் ராஜா சிறு குறு தொழிலாளர் நலன். ஜெகதீஸ்வரி சமூக நலத்துறை. ராஜேஷ்குமார் சுற்றுலாத்துறை. விஜய் பாலாஜி கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை. லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வணிக வரித்துறை. விஜய் தமிழன் பார்த்திபன் போக்குவரத்து துறை. ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறை. விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை. குமார் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம். தென்னரசு வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன். சம்பத்குமார் பிற்படுத்தப்பட்டோர் நலன். முகமது பர்வேஷ் தொழிலாளர் நலன். சரத்குமார் மனிதவள மேலாண்மை. மரிய வில்சன் நிதித்துறை. விக்னேஷ் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை.